முதலாவதாக மேச ராசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாத கிரகங்களை பொறுத்தவரையில் மேச ராசிக்கு நல்ல பலன்களே நிகழும். மாணவர்களுக்கு படிப்பு நன்றாக இருக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல தகவல் வரும். அரசியல்வாதிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வரன் பார்த்து காட்டியிருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நல்ல வரன் கிடைக்க கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். தொழில் புரிவோர்களுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை சற்று மாறி இருக்கும். ஒரு 20% மாறி இருக்கும். இன்னும் 80% மாறலை. கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று இன்னும் நிதானமாக செயல்படவும், அலுவலகத்தில் பணிபுரக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இவர்களுக்கெல்லாம் சற்று இணக்கமான சூழ்நிலை தென்பட்டு விட்டது என்று ரொம்ப அகலக்கால் வச்சிடாதீங்க, மாட்டிக்கிறீங்க. விவசாயிகளுக்கு நல்ல பலன். அவங்களுக்கு மகசூல் ஒரு 75% நல்ல முறையில் கிடைக்கும். அதற்கடுத்தாற்போல் புதுசாக தொழில் தொடங்கணும் அந்த மாதிரிலாம் காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான். ஆனால் பெரிய லெவலில் முதலீடு போட்டுறக்கூடாது. கம்மியான லெவலில் போடும். ரொம்ப பெரிய லெவலில் போட்டோம் அப்படின்னா மாட்டிக்கிடுவாங்க. வெளிநாட்டில் சென்று படிக்க நினைப்பவர்களுக்கு சற்று கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி பரீட்சை எழுதி நல்ல மார்க் காத்திருக்கிறவங்களுக்கு 75% நல்ல மார்க் வந்திருக்கும். ஆனி மாத கிரகத்தை பொறுத்த வரைக்கும் மேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் தான். இதுவரைக்கும் இருந்த இணக்கமான சூழ்நிலைகள் கட்டாயம் மாறிவிடும். பெரிய பெரிய விஷயங்களில் டார்கெட் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் தொழில் விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்ட வேணாம். அவசரப்பட்டோம்னா நம்ம மாட்டிக்கிறோம். அதே மாதிரி கல்யாண அமைப்புகளில் ஆண் பெண் இருபாலருக்கும் சற்று பொறுமையுடன் இருப்பது மிக உத்தமம். நல்ல நல்ல வரன் வருவதற்கெல்லாம் காலம் கிடைக்கின்றது. இப்பொழுது கொஞ்சம் பொறுத்து இருக்கும். அதற்காக இந்த வரன் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஜாதகத்தை வச்சு தான் மாறுபடும். எல்லாருக்கும் கோச்சாரத்தில் நல்லா வந்தோடனே நல்ல நல்ல வரன்லாம் வந்துடாது. அவங்களுக்கு என்ன தசா புத்தி, என்ன அந்தரம், அவங்களுக்கு ஜாதகத்தில் என்ன விதமான அமைப்பு இருக்குது, இதை வச்சு தான் அந்த வரன் பார்க்குற அமைப்புகள் எல்லாம் மாறுபடும். இந்த கோச்சார பலன்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய அமைப்புகளில் மாறுபடும். எல்லோருக்கும் ஒரே சூழ்நிலை இருக்காது. தசா புத்தி அந்தரம் டிகிரி கோண பார்வை மிகுதியாக இருந்தால் எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் அப்படி தான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதற்கடுத்தாற்போல் இந்த வண்டி வாகனம் போக்குவரத்து இதெல்லாம் சில பேர் மாற்றுறதாக இருந்தால் அதை மாற்றிக்கலாம். அதே மாதிரியாக கூட்டாக தொழில் புரியவங்க கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை விட்டு கொடுத்து போகணும். அந்த மாதிரி போச்சு அப்படின்னா நல்ல விதமான பலன்களை கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இன்னும் அடுத்த ஒரு விஷயம், இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாத கிரகங்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல பூஸ்ட்டு, ஒரு உற்சாகம், ஒரு தெம்பு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். பெரிய பெரிய பலன்களுக்கு கொஞ்சம் காத்திருங்க, நன்றாக நடக்க ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம்.